அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். புதுச்சேரியில வந்துட்டு வேட்பாளர்லாம் அறிவிச்சிட்டாங்க தாவேக்கால. ஸோ அடுத்து அவங்க எப்போ சார் பிரச்சாரம் ஆரம்பிக்க போறாங்க? ஏன்னா மற்ற கட்சிக்காரங்க எல்லாருமே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எப்போ அடுத்து ஆரம்பிக்க போறாங்க? ஆமாம், அது விஜய்க்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். அது குறித்தெல்லாம் அவங்கள நம்பி நீங்கள் எந்த கருத்தும் சொல்லிட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் தாவேக்காவிலிருந்து இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு அந்த நிர்வாகிகளே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி எதுவும் நடக்கிறது இல்லை. அதனால இந்த விஷயம் குறித்து கூட நம்ம யூகமா சொன்னா கூட அது நடக்குமாங்கிற ஒரு டவுட் இருக்கு. இப்படி எல்லாத்துக்கும் மேல நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, இன்னும் தமிழ்நாட்டுக்கான வேட்பாளர் பட்டியலை தாவேக்கா தரப்புல இருந்து இன்னும் வெளியிடலை. ஸோ இப்போ அந்த வேட்பாளர் பட்டியலை அறிவித்த பிறகு இவர் பிரச்சாரத்துக்கு கிளம்ப போறாருங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. பட் அதே நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கான ஷெடியூலை நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அங்கே கொஞ்சம் அட்வான்ஸாக தேர்தல் நடக்கிறதுலாம் இந்நேரம் அவர் பாண்டிச்சேரிக்கு கிளம்பி போயிருக்கணும். ஆனால் அப்படி ஒரு அட்டெம்ப்ட் எதுவும் நடந்ததா தெரியல. பட் அதே நேரம் நமக்கு அந்த தாவேக்காவுடைய வேட்பாளர் பட்டியலே ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு. நேற்று வரைக்கும் பாஜக அமைச்சராக இருந்த ஒருத்தருக்கு சீட்டு கிடைக்கல. அந்த அதிருப்தியில அந்த கட்சி ஆபீஸ்ல போய் சண்டை போடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கட்சியிலிருந்து விலகுறாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா தாவேக்கா வேட்பாளர் பட்டியலில் அவருடைய பேர் இருக்கு. அது இல்லாமல் இன்னும் 2 பாஜக நிர்வாகிகளுக்கு அது உள்ள சீட்டு இவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு பக்கம் நாங்கள் பிளவுவாத சக்திகளுக்கு எதிராக கட்சி ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு, அப்புறம் நேற்று வரைக்கும் பாஜகவில் அமைச்சராக இருந்த ஒருத்தருக்கு நீங்கள் சீட் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ உங்களையே நம்ம என்ன பார்வை கொண்டு பார்க்குறது அப்படிங்கிறது தெரியல. பட் இதெல்லாமே தாவேக்காவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை கொடுக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் நிறையா விஷயங்கள் அவங்க இன்னும் பண்ணலை அப்படிங்கிறதுனால பின்னடைவு இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா பேர் பாஜகலேருந்து சேர்ந்துருக்காங்க. நிறைய புதுமுகங்களும் இருக்காங்க. ஸோ அது அகைன் தனித்து ஒரு கட்சி நிற்குதுங்கிறப்போ புதுமுகங்கள் இருக்கிறது அதுக்கு பலமா பலவீனமாக? அதாவது விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் யாரு நிற்கிறாங்கிறது கவலை இல்லை. ஏன்னா அங்கே விஜயே சொன்ன மாதிரி 234 தொகுதிகளையும் விஜய் தான் வேட்பாளர்னு சொன்னார். அதை பாண்டிச்சேரிக்கு அப்ளை பண்ணணும்னா 30 தொகுதிகளுக்கும் விஜய் தான் வேட்பாளர். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அதே நேரம் இந்த உண்மை தாவேக்கா மேலிடத்துக்கே தெரியலை அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய துரதிருஷ்டவசமான உண்மை. முக்கியமா விஜய்க்கு. நீங்க மேடையில பேசுறீங்க எல்லா தொகுதிக்கும் நான் தான் வேட்பாளர் அப்படின்னு. அப்போ 30 தொகுதிகளுக்கு நீங்க ஒரு புதுமுக வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கலாமே. எதுக்கு நீங்க பாஜக அமைச்சரா இருந்தவர், பாஜக எம்எல்ஏவா இருந்தவர், அதிமுக எம்எல்ஏவா இருந்தவருக்கெல்லாம் எதுக்கு நீங்க சீட் கொடுக்கணும்? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு லெட்டர் பேடு கட்சி, ஒரு முன்னாள் சுயேட்சை எம்எல்ஏ, அந்த கட்சியோட தாவேக்கா கூட்டணி அமைத்து போட்டியிடுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 2 தொகுதியை ஒதுக்கி இருக்காங்க. இப்போ என் கேள்வி என்னன்னா, இப்போ அவர் வெற்றி அடைந்தால் யாருடைய செல்வாக்கில் ஜெயிச்சதா நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது? அவர் வெற்றிக்கு விஜய் காரணமா, இல்லை அந்த கேண்டிடேட்டுடைய தனிப்பட்ட செல்வாக்கு காரணமா? இப்போ இந்த மாதிரியான குளறுபடிகள்லாம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதையெல்லாம் தவிர்த்துட்டு முழுக்க புதுமுகங்களை இவங்க களத்துல இறக்கியிருந்தா அந்த வெற்றிக்கான கிரெடிட் மொத்தமாவே விஜய்க்கு போயிருக்கும். ஸோ அந்த வாய்ப்பு இப்ப இல்லாம போயிடுச்சு. சரி, இப்போ அகைன் தனித்து நிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ நிறைய கட்சிகள் இப்போ நேற்று கூட திமுகல யார் யார் எந்த தொகுதியில் நிக்கிறாங்க, எல்லா கட்சிக்கும் எவ்வளவு சீட்ஸ் அப்படிங்கிறது அறிவிச்சிருந்தாங்க. இப்போ தனித்து நிக்கிறாங்க. இவங்க அடுத்த கூட்டணி இன்னும் 1 மாசம் இருக்கு. ஸோ கூட்டணி இருக்குமா இருக்காதா என்ன? ஏன்னா இஃப்தார்ல விஜய் அவர்கள் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த கூட்டணி கிடையாது, அதுல எந்த மாற்றமும் இல்லை. தாவேக்கா தனித்து தான் நிற்க போகுது. அதே நேரம் இந்த பாண்டிச்சேரியில் ஏதோ ஒரு லெட்டர் பேடு கட்சி வந்த மாதிரி தமிழ்நாட்டிலே அப்படி ஏதாவது ஒரு லெட்டர் பேடு கட்சி வந்துருச்சுன்னா அது ஒரு பெரிய காமெடியாக மாறிடும். என்னன்னா தாவேக்காங்கிறது ஒரு பெரிய ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக நீங்கள் ஒரு பில்டப் கொடுத்துருக்கீங்க. தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு லெட்டர் பேடு கட்சியோட கூட்டணி அமைக்கும் போது அது ஒரு பெரிய காமெடியாக மாறிடும். இப்போ பாண்டிச்சேரியில் அப்படி தான் ஆச்சு. அந்த மாதிரி இங்கே யாராவது மற்ற கூட்டணிகளில் இடம் கிடைக்காத இந்த ஒரு நபர் கட்சி, ஏரியா கட்சி, லெட்டர்பேடு கட்சின்னு நிறைய இருக்கு. அப்படி யாராவது இந்த பக்கம் ஒதுங்கி அவங்களையும் இவங்க உள்ளுக்குள்ள இழுத்து போட்டு நாங்களும் கூட்டணி அமைச்சிருக்கோம்னு சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கு. என்னுடைய தனிப்பட்ட கருத்தா கேட்டீங்கன்னா தாவேக்கா தனித்து நிற்கணும், அதுதான் சரியாக இருக்கு. வெற்றி தோல்வி என்பதை தாண்டி உங்களுக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கு அப்படிங்கிறத நீங்க சாலிடா காட்டிடலாம். இந்த தேர்தலில் உங்களுக்கு ஒரு உடனடி வெற்றி கிடைக்கலனாலும் அடுத்த தேர்தலில் நீங்க ஒரு முக்கியமான பிளேயராக மாறுவதற்கு இந்த வாக்கு சதவீதம் காரணமா இருக்கு. இப்ப பாருங்க, சீமான்கிற ஒரு நபர் ஒரு நோட்டாவோட போட்டி போடுற அளவுக்கு தான் இருந்தார்.
ரைட்டா. ஆனால் அவருக்கு பாருங்க கடந்த தேர்தலில் ஒரு 36 லட்சம் வாக்குகள் கிடைத்த பிறகு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொம்பு முளைச்சி தீயிறார். புரியுதா இல்லையா? ஸோ அதுக்கு காரணம் அந்த வாக்குகள் தானே காரணம். ஏன்னா அந்த மாதிரி தாவேக்கா தனித்து இந்த தேர்தலில் நிற்கணும். அதுதான் சரியான வழிமுறையாக இருக்கும். அப்போதான் அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியும். ஓகே சார், இப்போ அடுத்து வந்துட்டு இப்போ ஏஎன்எஸ் நிறுவனம் ஒரு சர்வே எடுத்தாங்க. அதில் வந்துட்டு 180 தொகுதியில் வந்துட்டு திமுக ஜெயிக்கும் அண்ட் தாவேக்காவுக்கு 9% அப்படிங்கிற ஒரு சர்வே தான் கொடுத்துருக்காங்க. இது உண்மையா இல்லையா? இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சர்வே முடிவுகளை நம்ம வந்து நம்புவதற்கும் நிராகரிப்பதற்கும் நமக்கு வந்து ஒரு அசாத்தியமான அறிவு தேவைப்படுது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன காரணம் அப்படின்னா, சில சர்வே முடிவுகள் நேர்மையானதாக இருக்குது, சில சர்வே முடிவுகள் ஏன்னா அரசியல் கட்சிகளால் நடத்தப்பட்டு அல்லது அரசியல் கட்சிகளிடம் பணம் வாங்கி கொண்டு ஒரு சர்வேயை நடத்தி அதை வந்து ஊடகங்களில் கசிய விடுறது. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு தகவலை வந்து மக்கள்கிட்ட வந்து அப்படி பதிய வைக்கிறது. இந்த கட்சி தான் ஜெயிக்கும், இந்த கட்சி தோத்துரும் அப்படின்னு ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு இந்த சர்வே முடிவுகள் உதவுது. அதனால் இந்த முடிவுகள்லாம் வரும்போது இது உண்மையிலேயே எடுக்கப்பட்டதா இல்லை இப்படி ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக எடுக்கப்பட்டதா அப்படிங்கிறதே நம்மளால் இனம் காண முடியலை. என்ன காரணம்னு கேளுங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்ன வரைக்கும் அல்லது ஒரு 3 வாரத்துக்கு முன்ன வரைக்கும் பல சர்வே முடிவுகள் என்ன சொன்னிச்சு அப்படின்னா, தாவேக்காக்கு 25% வாக்குகள் இருக்கு, இவங்க வந்து ஒரு பெரிய அளவில் ஜெயிப்பாங்க, இன்னும் சொல்ல போனால் ஒரு 30% பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வெற்றியே கிடைக்கும், ஒரு 30% அப்படின்னு நீங்கள் கணக்கு போடும்போது கிட்டத்தட்ட ஒரு 75 தொகுதிக்கு மேல் தாவேக்கா ஜெயிக்குங்கிற மாதிரிலாம் தகவல் வந்தது. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இல்லை திமுகவுக்கு 40+, அதிமுக கூட்டணிக்கு 39, தாவேக்காக்கு 9% தான் கிடைக்கும் அப்படின்னு வரும்போது இதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. 2 வாரத்துல ஒரு கட்சியினுடைய வாக்கு சதவீதம் இந்த அளவுக்கு குறைஞ்சிடுமா? இப்ப நீங்க கேக்குறீங்க, ஒருவேளை இந்த திரிஷாவை கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போனது, இந்த பிரச்சனையினால் அவருடைய மனைவி விவாகரத்து விஷயம், இதனால குறைஞ்சிருக்குமான்னு நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க. அது நியாயமான கேள்வியும் கூட. ஆனா இப்ப இவருக்கு குறைஞ்சதுக்கு இதெல்லாம் நம்ம காரணம்னு எடுத்துக்கலாம். அதிமுகவுக்கு திடீர்னு 39% வந்ததுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்? ஒருவேளை அந்த கூட்டணியில தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் கட்சி சேர்ந்ததுனால அவருக்கு இவ்வளவு பெரிய வெற்றி வாய்ப்பு வந்துருச்சுன்னா நம்ம காமெடியே அர்த்தம் எடுத்துக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அதனால இந்த முடிவை வந்து நம்மளால சரியா இனம் காண முடியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு அரசியல் கட்சிகள் பல்வேறு வகையில் மக்களுடைய மண்டையை கழுவுற முயற்சியில இருக்காங்க. அது எப்படின்னா, நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி மக்களை கவர்வது ஒரு பக்கம், இவர் வந்து இதெல்லாம் செய்யலேன்னு சொல்லி அவர்களை பலவீனப்படுத்துவது இன்னொரு பக்கம். இப்போ புது ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கருத்து கணிப்புகள் விட்டு அவர் ஜெயிக்க மாட்டாரு, ஏன்னா அவர் வந்து ஒரு தோக்க போறவரு அப்படின்னு வந்து ஒரு நேரேட்டிவ் செட் பண்றதும் இப்போ ஒரு உத்தியா இருக்கு. இப்போ ஒரு நிறுவனமோட தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. பட் நான் வந்துட்டு நிறைய ஊடகங்கள்ல வாக்ஸ்பாட் அப்படின்ட்டு பப்ளிக் ஒப்பீனியன்ல டைரக்டா போய் எடுக்கிறாங்க. அதுல வந்துட்டு அதிகமா பாத்தீங்கன்னா தாவேக்காக்கு தான் நிறைய இருக்கு நான் பார்த்த வரை. இது எந்த கருத்து கணிப்புல இதை எப்படி எடுத்துக்கிறது? அதுதான் சொல்றேன். இப்ப ஒரு கருத்து கணிப்பு முடிவு அப்படிங்கிறது, இவங்க வந்து ஒரு 200 பேர்கிட்டயே 2000 பேர்கிட்டயே கேட்டுட்டு அதன் அடிப்படையில் இவங்க ஒரு ரிசல்ட்டை வெளியில சொல்றது. இப்ப நீங்க சொல்ற பப்ளிக் ஒப்பீனியன்ங்கிறது அவங்க சொல்றதையே நம்ம பார்க்கிறோம். அது வந்து ஏஐ மூலமாக சொல்லப்பட்டது இல்லை, ஒரு ஹியூமன் அந்த கேமரா முன்னால் நின்று பேசுறதே நம்ம பார்க்குறோம். அப்போ இதை தான் நம்ம எடுத்து ஆகணும். ஆனால் அப்படி பார்க்கும்போது பல தொகுதிகளில் ஊடகங்கள் போய் பப்ளிக் கிட்ட கேட்கும்போது நிறைய பேர் தாவேக்காக ஆதரவாக இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ இதுதான் மக்களுடைய மனநிலை அப்படிங்கிற முடிவுக்கு தான் நம்ம வர வேண்டியதாக இருக்குது. பட் அதே நேரம் ஒரு யதார்த்தத்தை நம்ம ஒத்துக்கணும். ஒவ்வொரு தேர்தல்லையுமே ஒரு அலை அடி. என்ன அலை? திமுக ஆதரவு அலை, அதிமுக எதிர்ப்பு அலை, ஜெயலலிதா ஆதரவு அலை, ஜெயலலிதா எதிர்ப்பு அலை, இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால் அப்படி ஒரு வேவ்ஸ் இருக்கும். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி மீது இப்போ நம்மை போன்றவர்களுக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் மக்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்ப்பு உருவாகலை. இவங்களை ஆட்சியிலேருந்து அகற்றியே தீரணும், என்ன இவங்க இந்த நாட்டை விட்டு போனாதான் இந்த நாட்டுக்கே விமர்சனம், அந்த மாதிரியான மனநிலை வந்து மக்கள் கிட்ட இல்லை. அந்த உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இப்போ ஸ்டாலின் அவர்கள் பார்த்தா நமக்கு கோவம் வருங்கிற ஃபிகர் மாதிரி அவர் இல்லை. ஆனா மற்ற அமைச்சர்களை பார்த்தா மேபி நமக்கு வந்துட்டு அந்தந்த தனிப்பட்ட தொகுதியில அவங்களுக்கு மக்களுக்கு கோவம் இருக்கலாம். இவங்க வந்துட்டு ஐயோ சர்வாதிகம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு இது இல்லாதனால மக்களுக்கு அந்த அளவுக்கு எதிர்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த எண்ணம் இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மக்கள் நலத்திட்டங்கள்ல வந்து அவங்க தொடர்ந்து வந்து அதை வெற்றிகரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு முக்கியமான காரணம். இப்போ நீங்கள் பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அவர்களுக்கு வந்து இந்த இலவச பஸ் வசதி, இப்போ 5000 ரூபா திட்டம் கொடுத்த 5000 இருக்கட்டும், மகளிர் உதவித்தொகை, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து பெரிய அளவில் அவங்க கேப்சர் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் படித்த அல்லது வந்து விஜயினுடைய ரசிகைகளாக இருப்பவர்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்னு இருக்காங்க. ஆனால் நார்மலாக உள்ள பெண்கள் பார்த்தீங்கன்னா திமுக
ஆதரவு மனநிலையில இருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு செக்டாரையுமே அவங்க ஏதோ ஒரு வகையில வந்து அவங்க கவர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாமே அந்த திமுக எதிர்ப்பு அலை உருவாகாமல் இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம். பட் அதே நேரம் திமுக ஆட்சியையும் ஊழலையும் வந்து உங்களால் பிரிக்கவும் முடியாது, தவிர்க்கவும் முடியாது. அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா என்னன்னா, கடந்த காலங்கள்லாம் திமுக ஊழல்கள் பெரிய அளவுல ஊடகங்கள் மூலமாக செய்தியாகி மக்கள் கிட்ட போய் சேரும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஊடகங்கள் அதையெல்லாம் பெருசா கவர் பண்றது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு அறப்போர் இயக்கம் போன்ற அமைப்புகள் திமுகவுடைய ஊழல்களையே வந்து ஒரு ஆதாரத்தோட எடுத்துட்டு வந்தாலும் அதை வந்து இந்த செய்தி சேனல்களும் சரி அச்சு ஊடகங்களும் அதை பெருசா கேரி பண்றது இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து ஒரு பாஜக ஃபார்முலா தான். பாஜக ஒவ்வொரு மக்களவை தேர்தலின் போதும் இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஊடகங்களையுமே வாங்கிடுவாங்க. என்ன, அங்கே வேலை பார்ப்பவர்களை பணம் கொண்டு வாங்கிறது, நிர்வாகத்துக்கு விளம்பரத்தை கொடுத்து அவங்களுடைய அடிமையா மாத்துறது, கிட்டத்தட்ட அதை வந்து இப்ப திமுகவும் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தின எதிர்ப்பு எதுவுமே ஊடகங்கள்ல வரல. ஆமா, இவர்கள் ஊழல் செய்ததாக இருந்தாலும் அது மக்கள்கிட்ட போய் சேரவே இல்லை. நீங்க மக்கள்கிட்ட போய் சேரும் போதுதான் என்னடா அது நம்ம பணத்தை கொள்ளையடிக்கிறாங்களா, அப்ப இவங்களை ஆட்சியிலிருந்து அகற்றணுங்கிற ஒரு கோபம் மக்களுக்கு வரும். ஆனா அப்படி ஒரு விஷயமே மக்கள்கிட்ட போய் சேராத போது அப்படி ஒரு எதிர்ப்பு அலை உருவாவதற்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. 15% வந்துட்டு தாவேகாக்கு ஓட்டு விழுவும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ தாவேகாக்கு உழுற ஓட்டு பெரும்பான்மை எந்த கட்சியில இருந்து விழுவும் அப்படின்னு நம்ம எதிர்க்கலாம். ஏன்னா இப்போ விஜய் அவர்களுக்கு இளைஞர்கள் அணி ஓட்டு நிறைய இருக்கும், சீமான் அவர்களுக்கு இதுவரை இளைஞர்கள் கொஞ்சம் அதிகமா ஓட்டுட்டு இருந்தாங்க. அப்ப சீமான் அவர்களோட ஓட்டு நிறைய இவருக்கு பிரியும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதாவது தாவேகாவுக்கு கிடைக்க போற வாக்குகளில் பெரும்பாலான வாக்குகள் வந்து சீமானுடைய வாக்குகள் தான். அவன் 36 லட்சம் கடந்த தேர்தலில் அவர் அதிகபட்சமா வாங்கியிருக்காரு. அதை வச்சுதான் அவர் மாறு தட்டிக்கிட்டு நிக்கிறாரு இன்னைக்கு. ஆனா அதிலிருந்து ஒரு 30 லட்சம் வாக்குகள் நிச்சயமாக விஜயை நோக்கி இடம்பெயருங்கிறது என்னுடைய கணிப்பு. என்ன காரணம் அப்படின்னா, இப்ப சீமான் பேசுகிற தமிழ் தேசிய கொள்கையின் பால் ஈர்க்கப்பட்ட கூட்டம் இருக்குல்ல, அவங்க வந்து சீமானுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப குறைவானவர்கள் தான். இவ்வளவு நாள் அவருக்கு விழுந்த ஓட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இளைஞர்கள், திமுக அதிமுக ரெண்டுமே கிரிஞ்சு, இவங்க ரொம்ப காலமா இருக்காங்க, இவங்களோட நம்மளால கனெக்ட் ஆக முடியல, இவங்களுக்கு மாற்று யாரு அப்படின்னு ஒவ்வொரு இளைஞர்கள் மனதிலுமே அந்த கேள்வி இருக்கு. அப்புறம் அந்த புதிய வாக்காளர்கள் அவர்களுடைய சாய்ஸாகவும் சீமான் இருந்தார். என்னன்னா இவங்க 2 பேருமே இவங்களுக்கு பிடிக்காது. அதுக்கு அடுத்து அந்த 36 லட்சம் வாக்குகளில் பெரும்பாலான வாக்குகள் விஜய் ரசிகர்கள். அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, திமுக ஆட்சி காலத்திலும் விஜயினுடைய படத்தை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க, அதிமுக ஆட்சி காலத்திலும் விஜயினுடைய படத்தை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. அப்ப 2 பேருமே விஜயினுடைய எதிரிகள் தான். அப்ப நம்ம வாக்குகளை யாருக்கு போடணும் அப்படின்னா, விஜயினுடைய நண்பர் யாருன்னா சீமான். அந்த நேரத்தில் அவர் விஜயினுடைய நண்பராக தன்னை காட்டிக்கிட்டாரு. போற இடமெல்லாம் விஜய தம்பி தம்பின்னு பயங்கர பாசத்தை புழிஞ்சு ஏதோ இவங்க 2 பேரும் ஒரு 40 வருஷம் நட்பு மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாரு. அதை இந்த ரசிகர்கள்லாம் நம்பி நாம் தமிழருக்கு வாக்களிச்சாங்க, ரைட்டா? ஆனா இன்னைக்கு விஜயே கட்சி தொடங்கிட்டாரு, சீமான் விஜய்க்கு எதிராக வந்து பல்வேறு கருத்துக்களை பேசிக்கிட்டு இருக்காருக்கும் போது அந்த வாக்குகள் அப்படியே சாலிடா தாவேகாக்கு போயிடும். அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்கு வங்கி வந்து அந்த கட்சிக்கு இருக்கு. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் உள்ள பலர் விஜய்க்கு வந்து ஓட்டு போடுவதற்காக ஒரு மனநிலையில இருக்காங்க. அதனால அவர்களுக்கும் ஒரு பெரிய சேதாரம் இருக்கும். அப்புறம் வழக்கம் போல் திமுக அதிமுகவுடைய இத்தனை நாள் வாக்கு செலுத்தியவர்களும் கூட விஜய்க்கு போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா விஜய் வந்து ஒரு புது பிளேயரா உள்ள வர்றாருக்கும் போது புதுசாக வாக்குகள் வானத்துல இருந்தா குதிக்க போகுது. இங்கு ஏற்கனவே போடப்பட்ட வாக்குகள் வந்து அப்படியே இந்த பக்கம் கன்சாலிடேட் ஆகும். எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு தேர்தல்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த வாக்களித்தவர்களுடைய சதவீதம் அளவுக்கு வாக்களிக்காதவர்களுடைய கூட்டம் இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா 55%, 60% தான் போலிங்கே இருக்கும். அப்போ ஒரு 40% வாக்களிக்காதவர்கள் இருப்பாங்க. நிறைய இளைஞர்கள் போட மாட்டாங்க. ஆமா, ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்தில் நான் ஒரு வெப் சீரிஸ் பார்த்துருவேன், ஆமா. இப்ப இவர்கள் எல்லாமே விஜய் அரசியலுக்கு வந்ததுனால் நிச்சயமாக மாறும். நீங்க வேணா பாருங்க, இந்த முறை வாக்கு சதவீதம்ங்கிறது என்னுடைய கணிப்புப்படி ஒரு 85% இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு நிறைய. ஏன்னா இந்த இளைஞர்கள் எல்லாமே கண்டிப்பாக வாக்குச்சாவடிக்கு வருவார்கள். ஸோ இதெல்லாம் தான் விஜய் வந்து ஒரு வேறொரு இடத்துக்கு நகர்த்தும்னு நினைக்கிறேன். அது மொத்தமா ஓட்டோட கேமே மாத்தும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. ஓகே சார். அதே போல தாவேகால வந்துட்டு நீங்க சொன்னீங்களே வேட்பாளர் இன்னும் தமிழ்நாட்டுல வந்துட்டு சூஸ் பண்ணலன்னா, அதுல வேட்பாளர் சூஸ் பண்றதுக்கே நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அது உண்மையா? இல்லை, அது செய்தியாக வருது. முக்கியமாக ஒவ்வொரு தொகுதிக்கு 5 கோடி ரூபா கேட்குறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது. ஆனால் இதில் பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, எல்லா கட்சிகளுமே அவர்களுடைய வேட்பாளர்களிடம் பணம் கேட்கறது தான் வழக்கம். முதல்வர் ஸ்டாலின் இத்தனை நாள்
அந்த விருப்ப மனு கொடுத்தவர்கள்ட்ட நேர்காணல் பண்ணார்ல, அந்த நேர்காணலில் என்ன கேட்பாங்க? வாட் இஸ் யுவர் நேம்னா கேட்க போகிறாங்க? நீ எவ்வளவு செலவு பண்ணுவ, உனக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னு தான் கேட்பாங்க. ஆனால் அது ஒரு செய்தியாக மாறலை. எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? இத்தனை கோடி இருந்தால் தான் நான் சீட்டு தருவேன்னு அவர் எல்லா நிர்வாகிகள்கிட்டையும் வெளிப்படையாகவே பேசிக்கிட்டு இருக்காரு. அது ஒரு கான்ட்ரவர்சியாக மாறலை. ஆனால் விஜய் கட்சியில் போட்டியிடுகிறவர்களுக்கு 5 கோடி ரூபாய் இருக்கான்னு கேட்டது அது ஒரு செய்தியாக மாறி பாருங்க 5 கோடி கேட்குறாங்க அப்படிங்கிறதே ஒரு குற்றச்சாட்டாக சொல்லப்படுது. பட் என்னன்னா இன்றைய தேர்தல் அரசியலில் இந்த பணம் செலவு பண்ணுவதுங்கிறது தவிர்க்க முடியாது. பணம் செலவு செய்தால்தான் வெற்றி பெற முடியுங்கிறது தான் யதார்த்தம். எல்லாத்துக்கும் மேலே வாக்குகளுக்கே 5000 10,000 கொடுத்து வந்து இவங்க பழக்கப்படுத்திட்டாங்க. அது இல்லாமல் வெற்றிங்கிறது சாத்தியம் இல்லை. அதனால தாவேக்காவும் அப்படியான ஒரு இடத்துக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் என்ன இருந்தாலும் அது வந்து ஒரு தவறான அணுகுமுறை தான். ஏன்னா இவங்க 2 பேரும் பண்ணுறது தப்புன்னு தானே உங்கள் பின்னால் ஒரு கூட்டம் வந்திருக்கு. அதுக்கடுத்து நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் வந்து ஒரு மாற்று அரசியலை முன் வைக்க போகிறேன்னு தானே சொன்னீங்க. அதை நம்பி தானே மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட தயாராக இருக்காங்க. அப்போ நீங்களும் 5 கோடி கொடு அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்? இப்போ உங்கள் கட்சியில் போட்டியிட ஒருத்தன் விண்ணப்பிச்சிருக்கான், அவன்கிட்ட 5 கோடி கேட்குறீங்க. அவன் ஆர்வ கோளாறுல கடனை வாங்கி 5 கோடி கொடுக்குறான். இப்போ அவன் தோத்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் நிலைமை என்ன ஆகுறது? அவன் ஒரு கந்து வட்டிக்கு வாங்கி 5 கோடி கொடுத்துருந்தான்னா அவன் வம்சமே பார்த்தீங்கன்னா அந்த கந்து வட்டிக்காரன்ட்டு அடிமையாக போயிடுவான். இல்லைனா அவன் தற்கொலை தான் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து இவன் ஜெயிக்கிறான்னு வச்சுக்குவான். அவன் செய்கிற முதல் வேலை என்னன்னா அந்த 5 கோடியை அடைக்கணும். அதுக்கு அவன் ஊழல் பண்ணணும். அப்புறம் 5 கோடி கொடுத்து தானே நம்ம ஜெயிச்சோம் அப்படின்ட்டு அவன் வந்து 50 கோடிக்கு ஊழல் பண்ணுவான். அப்போ இந்த ஊழல் தொடர்வதற்கு நீங்களும் எப்படி காரணமாக இருக்க முடியும்? அதனால் விஜய் வந்து மாற்று அரசியல்னு சொன்னா பத்தாது, அது செயலிலும் காட்டணும். ஆனா இப்போ என்னன்னா இவங்க என்ன தாவேக்கா என்ன செஞ்சாலும் அது வெளியே வந்துருது நியூஸா. ஆனா திமுக செய்யறது வெளியே வர மாட்டேங்குது. ஆமா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா விஜயை காலி பண்ணுவதற்கு ஒவ்வொரு கட்சியிலுமே அந்த இணைய கூலிப்படைகள் ஓவர் டைம் போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா திமுகவோட இணைய கூலிப்படைகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியில உள்ள இணைய கூலிப்படைகளும் விஜய்க்கு எதிராக வந்து பயங்கரமா இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இங்க சின்னதா தாவேக்கா குறித்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் கிடைச்சாலே அதை அவங்க பெரிய அளவில் அவங்க ஊதிடுறாங்க. இப்போ தாவேக்காவில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க, இவங்களை விட வந்து பெரிய சக்தி வாய்ந்த படம் தான் தாவேக்காவில் இருப்பவர்கள். அவங்க பார்த்தீங்கன்னா இதை எப்படி முறியடிப்பது அப்படின்னு தெரியாமல் ஒரு ஆபாச தாக்குதலை வந்து அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதனால அது எடுபடாம போயிடுது. சரி, இப்போ அதே போல ஒரு தொகுதியிலையும் வேட்பாளர் நிக்க வைக்கிறது மோஸ்ட்லி வந்துட்டு எந்த மக்களோட ஜாதி அதிகமா இருக்காங்களோ அந்த ஜாதியோட வேட்பாளரை தான் அங்கதான் நிக்க வைப்பாங்க. இப்போ 4 பேர் வந்து நிக்கிறாங்க அப்படின்னா ஒரு மக்கள் இப்போ நான் ஓட்டு போடுறேன்னா என் ஜாதிக்காரங்க நிக்கிறான் அப்படிங்கறதுனால ஓட்டு போடுவாங்களா, இல்ல எனக்கு என் ஜாதிக்காரங்க இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்ட்டு போடுவாங்களா? பெரும்பாலான மக்கள் எந்த மாதிரியான இதுல ஓட்டு போடுவாங்க சார்? அதாவது அது ஒவ்வொரு பகுதியையும் பொறுத்து இந்த கருத்து வந்து மாறுபடும். இப்போ இதை சென்னை போன்ற நகரங்களில் வந்து யாரும் சாதியை வந்து பெருசா பார்க்கறது இல்லை. இன்னும் சொல்ல போனா இங்க யாரு என்ன சாதினே நமக்கெல்லாம் தெரியாது. அதனால இங்க பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி என்ன அல்லது அந்த கேண்டிடேட் அப்படிதான் பார்ப்பாங்க. அதே நேரம் நீங்க வந்து அந்த பக்கம் போயிட்டீங்க அப்படின்னா அங்க வந்து சாதி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரோல் பண்ணும். உதாரணத்துக்கு பாமக, அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு பொதுவான பெயரில் இயங்கினாலும் அது வந்து ஒரு சாதி கட்சி தான். வன்னியர்களை நம்பியே நடத்தப்படுகிற ஒரு கட்சி தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தேர்தல் கூட்டணிக்கும் போகும்போது என்ன பேரம் பேசுவாங்கன்னா எங்களுக்கு எவ்வளவு பணம் தர்றீங்க, 500 கோடி 600 கோடின்னு வாங்கி அதில் பாதியை வீட்டில் வச்சுட்டு பாக்கியை செலவு பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து அவங்க கேட்குற தொகுதிகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வட மாவட்டங்களில் தான் இருக்கும். அதான் வன்னியர்கள் எங்கே அடர்த்தியாக வாழ்கிறாங்களோ அந்த தொகுதியை தான் அவங்க கேட்பாங்க. இந்த முறையும் அவர்களுக்கு அப்படிப்பட்ட தொகுதிகள் தான் கேட்டிருக்காங்க, அதுதான் கொடுக்கப்படும். அப்போ நீங்கள் பாமக சார்பாக ஒருத்தன் நிற்கிறானாலே மக்களுக்கு தெரியும் இவர் வன்னியர் தான் என்ன. அப்போ அந்த சாதிய எண்ணம், அந்த சாதி பாசம் உள்ளவர்கள் அந்த மாதிரி கேண்டிடேட்டுக்கு தான் வாக்களிப்பாங்க. அது வந்து வழக்கமாக நடக்கிறது தான். ஒன்றும் இல்லை, இப்போ சீமான் பாருங்க, நாம் தமிழர் கட்சின்னு தமிழர்களுக்காக ஒரு கட்சி வச்சிருக்காரு. ஆனால் மயிலாப்பூர் நாம் தமிழர் வேட்பாளர் யார் அப்படின்னா பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க. அதே மாதிரி இன்னும் 2 பிராமணர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அப்போ எங்கெல்லாம் பிராமணர்கள் அடர்த்தியாக இருக்காங்களோ அங்கெல்லாம் பிராமண சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர் அப்படிங்கும்போது சீமானும் கூட சாதி அரசியல் தான் பண்ணுறாரு. ஆனால் பேசுகிறது தமிழர்களுக்கான அரசியலை முன்னெடுக்கிறதா மேடையில் முழங்குறாரு, முஷ்டியை ஒசத்துறாரு. ஆனால் இவருக்குள்ளும் அந்த சாதிய உணர்வு இருக்குங்கிறதுக்கான வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான வேட்பாளர் தேர்வு. இப்போ தாவேக்கா எப்படி பிரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தாவேக்காவிலையும் இந்த இது இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும்
தாவேக்காவுடைய வேட்பாளர் என்ன சாதின்னு பார்த்து வாக்களிக்க போறது இல்லை. அதுதான் உண்மை. தாவேக்காக்கு விழுகிற ஒவ்வொரு ஓட்டுமே விஜய்க்காக தான். ஆனா இதை விஜய் புரிஞ்சுக்கணும். ஆனா கூட இருக்கிற எல்லாருமே இல்லைங்க நம்ம சாதியை பார்த்து தான் போடணும் அப்படின்னு அவருடைய மண்டையை கழுவுனா இவரும் கூட அந்த மாதிரியான கேண்டிடேட்டை அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அது இந்த தேர்தல் அரசியலில் தவிர்க்க முடியாது. ஆனா இப்படி தவிர்க்க முடியாதுன்னு சொல்லி நீங்க தப்பிக்க முடியாது. ஏன்னா நீங்கள்லாம் இதையெல்லாம் மாத்தணும். அப்படி இல்லைன்னா நீங்க தேவையில்லையே. எதுக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கு இன்னொரு கட்சி எதற்கு? என்ன இதே மாதிரி சாதியை பார்த்து வேட்பாளர்களை அறிவிக்கணும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிறவங்களே போதுமே. நீங்க வேற எதற்கு? அப்ப நீங்க வேறொரு அரசியலை முன்னெடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான கணக்குகளை எல்லாம் அப்படி தள்ளி விடணும். இடது கையால் புறம் தள்ளணும். திமுக அறிவிச்சதுல கமல்ஹாசன் அவர்கள் இந்த தடவை போட்டி போடல அப்படின்னு சொல்றாங்க. எதற்காக சார் இந்த தடவை அவர் போட்டி போடாம இருக்காரு? அதாவது இப்போ ஒரு பழமொழி ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான விஷயம்தான். மக்கள் நீதி மய்யம் கட்சியை பொறுத்த வரைக்கும் நடிகர் கமல்ஹாசனின் கட்சியாக இருந்தாலும் ஒரு பெரிய தொண்டர் பலமோ வாக்கு வங்கியோ இல்லாத, என்னுடைய பாசையில் சொல்லணும்னா ஒரு லெட்டர்பேடு கட்சி தான் மக்கள் நீதி மய்யம். நான் இப்படி சொல்வதன் மூலமாக நம்ம கமலை அவமானப்படுத்துகிறோம் அல்லது கமலை குறைத்து மதிப்பிடுகிறோன்னு சில பேர் வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களுக்காக ஒரு சம்பவத்தை நம்ம சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே ஒரு கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட்டம் ஒரு ஹோம் தியேட்டரில் நடந்தது மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு தான். ஸோ அந்த அளவுக்கு தான் இந்த கட்சி இருக்குது. அதே நேரம் கமல்ஹாசன் தன் கூட்டணியில் இருப்பதால் அல்லது தங்களுக்கு நட்பு ரீதியாக நெருக்கமாக இருப்பதால் அந்த கட்சியை திமுக கூட்டணியில் வச்சிருக்கு. அதுக்காக கமல்ஹாசனுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 10 சீட்டே 20 சீட்டே எடுத்து கொடுத்துட முடியாது. ஏன்னா அரசியல் வேறு நட்பு வேறு. ஏன்னா கமல்ஹாசனை வச்சு அவருக்கு ஒரு 150 கோடி சம்பளம் கொடுத்து ஒரு படம் எடுத்துடலாம். அதுக்காக 10 தொகுதியெல்லாம் கொடுத்துட முடியாதுங்கிறதுல திமுக ரொம்ப தெளிவாக இருக்குது. கமல்ஹாசனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, நம்ம இவ்வளோ பெரிய நடிகர், நம்ம இவங்க கொடுக்குற 2 சீட்டு 3 சீட்டில் போட்டிட்டா நம்ம கௌரவம் என்ன ஆகுறது அப்படின்னு அவருக்கு ஒரு வருத்தம். எல்லாத்துக்கும் மேல அவங்களுடைய டார்ச் லைட் சின்னத்துல போட்டி போட முடியாது, நீங்க உதயசூரியன் சின்னத்துல தான் போட்டியிடணும் அவங்க கொடுத்த நிர்பந்தம். இதுக்கு கமலுக்கு உடன்பாடு இல்லை. அதனால என்ன பண்ணிட்டாரு, இப்படி ஒரு அவமானம் தேவையா அப்படின்ட்டு ரொம்ப பெருந்தன்மையானவரா தன்னை காட்டிக்கொள்வதற்காக இது என்னுடைய கடமை, நான் ஒரு பெரிய ஜனநாயக புரட்சி பண்றேன் அப்படின்னு அந்த போட்டியிலிருந்து நாங்க பின்வாங்கி கமல் அவர்கள் எடுத்த முடிவு தான். கண்டிப்பா அவருடைய அறிக்கையிலே தானே சொல்றாரு. ஏன்னா இவங்க டார்ச் லைட்ல போட்டியிட அனுமதிக்கல, அது எனக்கு விருப்பம் இல்லை, எங்க சின்னத்துல தான் போட்டியிடணும்னு நான் நினைச்சேன், அதுக்கு அவங்க ஒத்துக்கல, அதனால அந்த முடிவை எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு பொறுப்பு கடமை அப்படின்னு என்னென்னமோ வார்த்தைகளை எல்லாம் போட்டு விளையாண்டுருக்காரு. இப்போ அதே மாதிரி திமுக நிறைய தர பேர் இந்த தடவை நம்ம எதிர்பாராதவங்கலாம் கட்சியில கூட்டணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த கூட்டணி அப்படிங்கிறது மோஸ்டா யார் சார் முதல் கால் எடுப்பா? அதாவது திமுக அவர்களே நாங்களே எங்களோட சேருங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, இல்லை அந்த கட்சியினர் இல்லை நாங்கள் உங்களோட சேர்ந்து கொண்டு வருவாங்களா? அது ரெண்டுமே நடக்கும். ஏன்னா எல்லா கட்சிகளுக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த தடவை யார் சார் அதிகமா பண்ண? இந்த தடவை திமுக தான் எல்லாமே இனிஷியேட் பண்ணாங்க. என்ன காரணம்னா தாவேகா விஜய் கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னா திமுக கூட்டணியில எந்த மாற்றமும் இருந்திருக்காது. ஏன்னா அதுவே ஆல்ரெடி அது ஒரு வலுவான கூட்டணி தான். அதிமுக கூட்டணியால் தோற்கடிக்க முடியாத கூட்டணி தான் அவங்க. அதனால அது அப்படியே கண்டினியூ ஆயிருக்கும். போன தடவை என்ன சீட்டோ அதே சீட்டு இந்த தடவை அவங்க அப்படியே சஸ்டைன் ஆயிருப்பாங்க. ஆனா விஜய் வந்தது திமுகவை பெரிய அளவில் ஷேக் பண்ணிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சர்வே முடிவுகள் இவர் 25-30% எல்லாம் வர 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 திமுகவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அப்ப நம்மளை விஜய் அகற்றிடுவார் ஆட்சி அதிகாரத்திலிருந்து அந்த பயம் வந்ததால் தான் 0.5%க்கும் குறைவான வாக்கு வங்கி வச்சிருக்கிற தேமுதிகவை போய் அந்த கூட்டணிக்குள் இணைத்து அவர்களுக்கு ஒரு 10 சீட்டையும் ராஜ்யசபாவை கொடுக்குற அளவுக்கு மாறினது காரணம் இந்த பயம்தான். இது இல்லை அப்படின்னா அது வேற மாதிரி தான் இருந்திருக்கும். அதனால இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக தான் இந்த வேலைகள் எல்லாத்தையுமே பண்ணாங்க. முழுக்க முழுக்க காரணம் தாவேகா. ஆமா, அதுல எந்த மாற்றமே இல்லை. ஏன்னா தாவேகா வரலை அப்படின்னா இந்த தேர்தலே வேற மாதிரி இருந்திருக்கும்.